செவ்வியல் சார்ந்த இசை வடிவங்கள் அழகுணர்வினை பிறப்பிக்கின்றன. திருவாளர் கிருஷ்ணகுமார், திருமதி மாலினி கிருஷ்ணகுமார் ஆகியோரின் செல்வ குழந்தைகள். இசை பேரொளி ஆரோகணா அழகியல் நிறுவனத்தின் இயக்குனர் கலாநிதி அருணந்தி ஆரூரன் அவர்களின் மாணவர்களும், சங்கீத வித்வான் வீணா கலா நிகேதன நிறுவனத்தின் இயக்குனர் திருமதி நந்தினி விஜயரட்னம் அவர்களுடைய மாணவியான தில்ஷா கிருஷ்ணகுமார் அவர்களுடைய வீணை அரங்கேற்றமும் இங்கே இடம்பெற இருக்கின்றது. We would like to call upon the chief guest for this evening, Honorable Prime Minister of the Democratic Socialist Republic of Sri Lanka, Dr. Harini Amarasuriya. இன்றைய இந்த அரங்கேற்ற வைபவம் கீதம், இனிய குரல் இசை லாவண்யம், வாத்தியம், வீணாகான வினோதம் என இரு பரிமாணங்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. Tonight, Tilsha and Mohit Shal Krishnakumar will mark their grand Carnatic music debut under the esteemed guidance of Guru Isai Mudumani Isai Peroli, Sri Arunandi Aruran, a revered mentor with profound expertise in the art of Carnatic music. Adding to this momentous occasion, Tilsha will also present her Veernai instrumental debut under the tutelage of Sangeeta Vidwan Guru Srimati Nandini Vijayaratnam, a highly accomplished and seasoned expert in Veernai instrumental training. வெள்ளை தாமரையில் வீற்றிருந்து வீணா கானம் இசைத்து இசை எனும் ஓசையுடன் விந்தை கலைகள் அனைத்தையும் வழங்கிடும் வித்யா சுரூபிணி சரஸ்வதி தேவியின் கடாட்சத்தினை அதிகமாகவே பெற்று திகழ்பவர்கள் இன்றைய அரங்கின் இரு கலை செல்வங்கள். இசை அரங்கத்தின் நாயகி செல்வி தில்ஷா கிருஷ்ணகுமார் தனது 5வது வயதிலேயே கர்நாடக சங்கீத வழிமுறையில் குரல் இசை, வீணை இசை, வயலின் இசை மற்றும் மேற்கத்திய இசையில் கீபோர்டு என்பன கற்றுக்கொண்டவர். இன்றைய குரு திருமதி நந்தினி விஜயரட்னம் அவர்கள் வீணை வித்வாம்சினி, வீணை வித்தகி, இலங்கையின் புகழ்மிகு ஆற்றல் மிகுந்த இசை ஆசிரியை, வீணாகான நிகேதனா நிலையத்தின் ஸ்தாபகர், இயக்குனர். கொழும்பில் வீணா கலை நிகேதனா என்ற கலை நிறுவனத்தை ஸ்தாபித்து தொடர்ச்சியாக பல எண்ணிக்கையான மாணவ மாணவியருக்கு கற்பித்திருக்கின்றார். தற்போதும் கற்பித்து வருகின்றார்.
இசையரங்கத்தின் அணிசேர் கலைஞர்கள் மிருதங்கம் முனைவர் பிரம்மஸ்ரீ திவ்யரூப சர்மா, கட்டம் திருவாளர் ரத்னதுரை, தம்புராமீட்டி ஆதார ஸ்ருதி ஒலிக்கச் செய்யும் கலைஞர்கள் ஹர்ஷினி அவர்கள், வாசனா அவர்கள். We now invite our esteemed chief guest, Honorable Prime Minister of the Democratic Socialist Republic of Sri Lanka and the Minister of Education, Higher Education and Vocational Education, Dr. Harini Amarasuriya, to address the gathering. It's not just musical talent, but it's physical discipline, it's a mental discipline. And what I observed and experienced here today felt very much like a spiritual experience. And I must say I felt very proud of you as a young person from our country producing such wonderful music and performing in this way and being trained by our own gurus. That I felt really proud. So thank you, Tilsha. Thank you, Mohitshal, for including me also in this. And I wish you all the very best. I wish you both all the very best and really proud of you as a Sri Lankan. Thank you. இலங்கையின் பழம்பெரும் இசை ஆசிரியை, கவின் கலாலயா இசைக்கலை நிறுவன ஸ்தாபகர், இயக்குனர், சங்கீத கலா வித்தகர் திருமதி கலாராணி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களை கௌரவிக்கின்றார்கள். கௌரவ விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டி சத்தியமூர்த்தி அவர்கள். சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்றார்கள் மீன்வளம், நீர்வாழ் உயிரினங்கள், கடல் வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள். Our distinguished guest of honor, Mr. Shakti Ranatunga, the Chief Operating Officer of MAS Capital Private Limited. தில்ஷா கிருஷ்ணகுமார், மோஹித்ஷால் கிருஷ்ணகுமார் ஆகியோருடைய மிடற்றிசை அரங்கம் தொடங்குகின்றது. ஜய ஜய சுவாமி ஜய ஜய மிடற்றிசை அரங்கேற்ற வைப்பதற்கான குரு ஸ்ரீ அருணந்தி ஆரூரன் அவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கட்புல அரங்கேற்ற கலைகள் பீடத்தின் இசைத்துறை விரிவுரையாளர், ஆரோகணா நுண்கலை நிறுவனத்தின் ஸ்தாபக இயக்குனர், இலங்கையின் பல மேடைகளில், தொலைக்காட்சிகளில், இலங்கை வானொலி ஆகியவற்றில் இசை கச்சேரிகளை நிகழ்த்தி வருபவர், முன்னணி கர்நாடக சங்கீத வித்தகர்.
குடும்பத்தின் இளைய நாயகன் மோஹித் ஷால் கிருஷ்ணகுமார். பம்பலப்பட்டி இந்து கல்லூரி மாணவன். தன்னுடைய 7வது வயதிலேயே கலாநிதி அருணந்தி ஆரூரன் அவர்களிடம் இசை கற்க ஆரம்பித்தவர். பாடசாலை மட்டத்தில் இடம்பெற்ற பல கலை நிகழ்வுகளில் மிகச் சிறுவனாக தொடர்ந்து பங்கு பற்றி வந்திருக்கிறார். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இசை ஆசிரியை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ராமநாதன் நுண்கலை பீடத்தின் முன்னாள் துறை தலைவி செல்வி பரமேஸ்வரி கணேச கம்பர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.